चंद आमाल हैं, अगर आप उसकी पाबंदी करेंगे तो आपके लिए गुनाहों से बचना आसान हो जाएगा। சில அமல்கள் அதை சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதை சொன்னாங்க அந்த அமல்களை நாங்க பேணுதலா செய்வோம்னா வாழ்க்கையில பாவங்களை இல்லாமக்கி பாவங்கள்ல இருந்து வாழ்றது வேஸ்ட். आज हर दीनदार गुनाहों से परेशान है। இன்றைய காலத்துல நிலைமை ஒவ்வொரு தீர்த்தாரிகள் என்று பார்க்கிற எல்லாருமே பாவங்களால ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இருக்கிறாங்க. मदरसों के तलबा, तबलीग वाले, मदरसे में रहने वाले सब परेशान हैं। गुनाहों के ख्यालात आते हैं, गुनाहों की तरफ तबीयत जाती है, फिर गुनाह हो भी जाते हैं। हर एक इससे परेशान है। மதரசால உள்ளவர்கள், தாவத்துல உழைப்பில் ஈடுபட்டவர்கள், இப்படி எங்க திரும்பினாலும் எல்லாத்தையும் இருந்த ஒரு புறப்பாடு, பாவத்துல யோசனை வருது. சில நேரம் பாவத்தின் பக்கம் மனசு சாயுது, பாவம் நடந்துடுது. என்ன செய்ய இந்த புறப்பாடு எங்கள் யோசனை அது எல்லா பக்கத்திலையும் இருந்து கொண்டே தான் இருக்கு. ये अमाल जो आपको अभी अर्ज करेंगे, ये यकीनी तौर पर गुनाह छुड़वाने वाले हैं। அதாவது சென்றாங்க நான் இப்ப செல்லக்கூடிய அமல்கள், அதை நான் உறுதியாகவே சொல்றேன், அதை செல்றதை கொண்டு பாவங்கள் விடுபடும். लाखों नहीं करोड़ों इंसानों की जिंदगियां गुनाहों से पाक हो गई इन अमाल की बरकत से। அதில் சொன்னாங்க லட்சக்கணக்கான இல்ல கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்க்கையில இந்த அமல்களை கொண்டு பாவங்கள் விடுபட்டு. मौलाना इलियास साहब ने ये अमाल किए அதன் மூலமா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அமல்களை செஞ்சவங்க, जिससे वो वलीउल्लाह बने। எதனா எந்த அமல்களை கொண்டு அவங்க வலியுல்லாஹ் என்ற அந்தஸ்து அடைஞ்சாங்க. उनसे पहले जो बुजुर्ग थे उन्होंने यही अमाल किए जिससे वो वलीउल्लाह बने। அவங்களுக்கு முன்னுக்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ பெரியார்கள் அவங்க வலியுல்லாஹ் ஆகிறதுக்கு இந்த அமல்கள் தான் செஞ்சாங்க. आप करेंगे तो आप भी बन जाएंगे। அந்த அமல்களை நீங்களும் அப்படி ஆயிடுங்க. और ये अमाल इतने आसान हैं कि इसको करने के लिए आपको कुछ भी छोड़ना नहीं पड़ेगा, कोई दीनी काम छोड़ना नहीं पड़ेगा आपको। அதில் சொல்றாங்க அந்த அமல்கள் செய்யறது எவ்வளவு லேசிதான். அந்த அமல்களை நீங்க செய்யறதுக்காக வேண்டி உங்களுடைய வேலைகள் எதையும் நீங்க உடனே பண்ண தேவை வராது. तवज्जो से सुन लीजिए। கவனமா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். पहला अमल, रोज़ाना इस्तिग़फ़ार और दुरूद शरीफ 100 दफ़ा सुबह 100 दफ़ा शाम पढ़ें। ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில 100 தரம் இஸ்திக்ஃபார் ஸலவாத், 100 தரம் இஸ்திக்ஃபார் காலையில, 100 தரம் ஸலவாத் காலையில, அது மாதிரி 100 தரம் மாலையில. आसान है मुश्किल है? கஷ்டமா லேசான கேக்குறாங்க. इस्तिग़फ़ार पढ़ें गुनाहों पर नदामत के साथ, और दुरूद शरीफ पढ़ें अल्लाह के नबी की मोहब्बत के साथ। அதுல சொல்றாங்க ரெண்டு விஷயம். இஸ்திக்ஃபார் செய்யணும் எந்த நினைவோடா எந்த உணர்வோடா, நான் பாவம் செஞ்சுட்டேனே, என்னால பாவம் நடந்துட்டேன் அந்த கை செய்யறதுல உணர்வோட. ஸலவாத் ஓதணும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தோட அன்போட ஸலவாத் ஓதணும். दूसरा अमल कुरान मजीद की ध्यान, तवज्जो, तदब्बुर के साथ तिलावत करना। ரெண்டாவது அமல் என்ன தெரியுமா? குர்ஆன சிந்தனையோட அதுல அந்த உணர்வோட அந்த அர்த்தம் விளக்கி ஓதுறது. कुरान पाक में तदब्बुर किया करें। குர்ஆன்ல கவனத்தை கொடுத்து யோசிச்சு அந்த சிந்தனையோட ஓதுறது. ये दिल की जुल्मतों को ख़त्म कर देता है। அப்படியே குர்ஆன் ஓதுறது உள்ளத்துல இருட்டுகள் இல்லாம युख़्रिजुहुम मिनज़्ज़ुलुमाति इलन-नूर। அல்லாஹ் குர்ஆனை பத்தி குர்ஆனிலே சொல்லிக்கிறான், அது இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. ये दो काम हो गए। இப்ப ரெண்டு வேலை சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டாவது ये तो आप वैसे ही करते होंगे दोनों काम। அதான் சொன்னா இது ரெண்டாவது நீங்க செஞ்சு கொடுத்தா நீப்பீங்க. तीसरा काम भी ऐसा है जिसके लिए आपको अलग से वक्त नहीं निकालना। மூணாவது வேலையும் அதை செய்யறது அதுக்குன்னு வேற கைப்பீடு போடப்பட்ட தேவையில்லை. वो ये है कि आप कहीं भी हैं, किसी हाल में हैं, पढ़ रहे हैं, पढ़ा रहे हैं, तकरार कर रहे हैं, मुताला कर रहे हैं, खाना खा रहे हैं, घर में हैं, मदरसे में हैं, कहीं भी हैं, अपने दिल में अल्लाह का ध्यान रखें, अल्लाह का ख्याल रखें कि अल्लाह देख रहा है, सुन रहा है। மூணாவது அமல் எங்க இருந்தாலும் என்ன நிலைமையில இருந்தாலும் படிச்சுட்டு இருக்கிறீங்க அல்லது பாடம் நடந்து கொண்டிருக்கிறீங்க, பாடம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, பாடத்தை தக்கரார் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, சாப்பிட்டு வேலையில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, எந்த நிலைமையில இருந்தாலும் என்ன செஞ்சு கொண்டிருந்தாலும் உள்ளத்துல எவ்வளவு காலம் ஒவ்வொரு யோசனையை நீடிக்கும். ஒரு யோசனையை சேர்த்து கொண்டது என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நான் பேசுறதை கேட்டு கொண்டிருக்கிறான். இந்த யோசனையை என் உள்ளத்துல சேர்த்து கொள்ளும். हर वक्त इस ध्यान में रहें। எல்லா நேரமும் இந்த சிந்தனையிலே இருக்கிறது. रिजालुन ला तुल्हीहिम तिजारतुन वला बैउन अन ज़िक्रिल्लाह। குர்ஆனுடைய ஆயத். சில மனிதர்கள் எப்படியா நாட்கள்
அவர்கள்ட்ட எந்த வேலை சொல்லியும் எந்த கொடுக்கல் வாங்கல் வியாபாரமும் அல்லாஹுவை நினைக்கிறத மட்டும் அவங்கள தடுக்காங்க. इसकी मशक करें। இதுக்கு பயிற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். चौथा काम जो असल करना है, जिसके लिए आपको टाइम निकालना है, वो है मुराक़बा। நாலாவது அமல், அதுதான் அடிப்படையானது. அதுக்கு தான் நேரம் ஒன்று எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது ரொம்ப முக்கியமான அமல். அதுக்கு முராகபா என்று சொல்லுது. मुराक़बा कहते हैं तफक्कुर को। முராகபா என்று சொல்றது இருக்குது. அதுக்குள்ள அரபில உள்ள அழகான வார்த்தை தான் தஃபக்குர் என்று சொல்றது. लअल्लहुम यतफक्करून। குர்ஆன்ல வந்து லஅல்லஹும் யதஃபக்கரூன். अवलम यतफक्करू। அவலம் யதஃபக்கரு, அவங்க யோசிக்க மாட்டாங்களா, சிந்தனை செய்ய மாட்டாங்களா? अफला ततफक्करून। அல்லாஹ் எங்கள்கிட்ட பார்த்து கேட்கிறான், நீங்க அப்படி செய்ய மாட்டீங்களா? الذين يتفكرون في خلق السماوات والأرض। அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி யோசனை செய்றார்கள். इसको मुराक़बा कहते हैं। இந்த யோசனை செய்யறதுக்கு பேர் தான் முராகபா என்று சொல்றது. तफक्कुर साअतिन खैरुम मिन इबादत 60 सनतन। அதீத சொல்லி காட்டுறாங்க, கொஞ்ச நேரம், சில நிமிடங்கள் அல்லாஹுவை நினைக்கிறது, அந்த யோசனை செய்யறது, இது 60 வருடங்களை இபாதத்தை விட சிறந்தது. इसका तरीका बहुत आसान है। वो ये है कि आप कुछ देर रोज़ाना सारी दुनिया से ला ताल्लुक़ होकर आंखें बंद करके सर झुका के बैठ जाएं और अपने सीने में बाएं तरफ जहाँ दिल की धड़कन है वहाँ पे तवज्जो रखें और ये तसव्वुर करें, ये गुमान करें कि अल्लाह की तरफ से रहमत बरस रही है, अल्लाह ताला का नूर मेरे दिल में दाखिल हो रहा है, मेरे दिल की गंदगी और जुल्मत ख़त्म हो रही है और मेरा दिल कह रहा है अल्लाह अल्लाह अल्लाह। ये कहना नहीं, इस गुमान में बैठना है। அது முராகபா என்று அதில் சொல்றாங்களே, அதில் முறை ரொம்ப லேசி செய்யறது. எப்படி தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் எடுத்து உட்கார்றது, கண்ணை மூடி தலையை தாழ்த்தி, இதான் விஷயம். கண்ணை மூடி தலையை தாழ்த்திக்கிறது. கண்ணை மூடி தலையை தாழ்த்தி வெறுமனே இப்படி ஒரு யோசனையை யோசிச்சுட்டு உட்காரு. ஒன்று செல்றது ஒரு வேலையும் இல்லை, நான் கூட அசைவில்லை, வெறுமனே யோசிக்கிற வேலை மட்டும். ஒரு யோசனை எடுத்துக்கிறேன். என்ன யோசனை? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அப்படியே இறங்கி வருது, எனக்கு மேல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது. அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அந்த நூர், அந்த பிரகாசம், அது என்ன கல்புல நுழையுது, அது என் உள்ளத்துள்ளுக்கு போகுது. அந்த நூர், அந்த பிரகாசம் என்ற கல்புள்ளுக்கு போற பழக்கத்தில் இந்த கல்புல உள்ள பாவத்துடைய கரைகள், பாவத்துடைய இருட்டுகள், இந்த கல்புல ஊத்திகள், இதெல்லாம் இந்த கல்வை விட்டு கலருது. அதுக்கு நன்றிக்காக இந்த கல்பு அல்லாஹ் 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 என்று இந்த கல்பு செல்லுது. நாக்கால செல்றது இல்லை, நாக்கா செய்யறது இல்லை, அப்படி யோசிக்கிறேன். என்ன கல்பு செல்லுது என்று நாங்கள் நினைக்கிறேன். அப்படி யோசிச்சு போட்டு அப்படியே உட்காந்துக்கிறேன். அவ்வளவுதான். இந்த சிந்தனையை ஒரு தடவை யோசனை எடுத்தாச்சு, கண்ண மூடி உட்கார்ந்தாச்சு. हदीस में आता है अन्ना इंद ज़न्न अब्दी बी। அதை சொல்றான், ஹதீஸில் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த தன்னை அப்தி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவனோட நான் அப்படித்தான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்றான். जब आप इस गुमान से बैठेंगे कि दिल में नूर दाखिल हो रहा है और दिल अल्लाह अल्लाह कह रहा है, तो ये होना शुरू हो जाएगा। அப்ப நாங்க நினைக்கிறோம் அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்கி வருது, அந்த நூறு கல்புல போகுது என்று நினைச்சா அல்லாஹ் தஆலா அப்படித்தான் எங்களோட நடந்து கொள்வான். அப்ப நூறு கல்புலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. एक तालिब इल्म जब उस्ताद के सामने रोने की नीयत करता है, थोड़ी देर में उसको रोना आ जाता है, नहीं आ जाता? छुट्टी लेने के लिए அவர் சொல்றாங்க, ஒரு மாணவர் உஸ்தாதுக்கு முன்னுக்கு போயிட்டு இப்ப லீவு கேட்கணும், அவரோட நியத்துல இப்படி சரி அழுத்தணும் நீக்குது, அழுக வருமா இல்லையான்னு கேட்கிறாங்க. आ जाता नहीं आता? வருமா இல்லையா? अन्ना इंद ज़न्न अब्दी बी। அவர் நினைக்கிறார் அப்படி, அல்லாஹ் அவர் அப்படித்தான் நடத்தாட்டுவான். அவருக்கு अल्लाह வந்துட்டு அவசரம். जब आप ये गुमान लेके बैठेंगे कि दिल मुनव्वर हो रहा है और अल्लाह अल्लाह कह रहा है, तो आपका दिल मुनव्वर भी होना शुरू हो जाएगा, अल्लाह अल्लाह भी कहना शुरू हो जाएगा। எப்ப நாங்க எங்களோட உள்ளம் பிரகாசமாகுது, இந்த உள்ளம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுது, இதை நினைப்போமோ அல்லாஹ் அது மாதிரி ஆக்கிடுவோம். चंद मिनट करना है ये, சில நிமிடங்கள், மிச்சம் பெருசா நேரம் எடுக்கணும். हर नमाज के साथ 10 मिनट 5 मिनट 7 मिनट जितना आसानी से कर सके कर लिया करें। அதான் சொன்னாங்க, இதை வேறையா நேரம் மட்டும் யோசிக்காம ஒவ்வொரு தொழுகையோட, தொழுகை முடிஞ்சத்தோட ஒரு 5 நிமிஷம், ஒரு 8 நிமிஷம், இல்ல ஒரு 10 நிமிஷம் இப்படி நேரம் எடுத்துக்கணும். नमाज के साथ इसलिए कहा है ताकि जब आप पहले से ध्यान जमा लेंगे तो नमाज में ज़्यादा खुशू खुजू होगा। அதான் சொன்னாங்க, இது தொழுகைக்கு முன்னுக்கும் நேரத்தோட ரெடி ஆகி தொழுகைக்கு இடையில கூட நேரம் ஒன்றிக்குமே, அந்த 5-6 நிமிஷம்,
அந்த 5-6 நிமிஷத்துல இப்படி செஞ்சிடுவீங்கடா தொழுகையில குசுகுத்து கொஞ்சம் கூடுதலாய். वरना ज़रूरी नहीं है नमाज के साथ दिन में कई दफ़ा ये मुराकबा करना है चंद मिनट के लिए। தொழுகை அப்படி வெளிச்சமா இருக்க வேண்டியதுக்காக வேண்டிதான் தொழுகையோட சேர்த்து செய்யுங்கன்னு அதை சொன்னான். அப்படின்னா தொழுகையோட தான் செய்யணும்னு கட்டாயம் அல்ல, ஒரு நாள்ல பல தடவைகள் கொஞ்சம் நேரம் எடுத்து இப்படி செய்யறது இன்ஷா அல்லாஹ். बस ये 4 अमाल हैं जो आपने रोज़ाना करने हैं। இந்த 4 அமல்கள் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அமல்கள். जो बदनिगाही से परेशान है, जो शहवानी ख्यालात से परेशान है, जिनको बुराई में मुब्तला होने का अंदेशा है, जिनसे तन्हाई में गुनाह हो जाते हैं, उन सब का इसमें इलाज है। அதுல சொல்றாங்க சில ரூஹானி நோய்கள் யார்கிட்ட பார்வை அது கண்ட்ரோல் ஆகுதில்லை, அவரோட இச்சையில ஒரு அதிகரிப்பு இருக்குது, பாவத்துல விழுந்துருவோம் என்ற பயம் இருக்குது, தனிமையில பாவம் நடக்குது, இப்படியான அந்த ரூஹானி நோய்கள் எல்லாம் யாருக்கு இருக்குதோ அது அவ்வளோ நோய்களுக்கும் இந்த 4 அமல்கள்ல மருந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. और ये यकीनी इलाज है। அதான் சொன்னாங்க அது உறுதியாகவே இதுல மருந்து. आप चंद दिन करेंगे, आप खुद अपने दिल में अल्लाह की मोहब्बत को महसूस करेंगे। நீங்க சில நாட்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், நீங்களே உங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை உணர்வீங்க இன்ஷா அல்லாஹ்। तैयार हैं? செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ये 4 अमल दवाई है, இந்த 4 அமல் வந்தீங்க, 4 மருந்து, ये इलाज है। அது வைத்தியம். और इलाज मुसलसल करने से फ़ायदा होता है, எப்பயுமே வைத்தியம் மருந்து அதை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. कभी कभी करने से फ़ायदा नहीं होता। இப்ப சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இடையில விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட அப்படி அதுல பிரயோஜனம் இல்லை. कभी कर लिया कभी छोड़ दिया तो फ़ायदा नहीं होगा। இடையில செய்யறது அப்புறம் விடுறது அதுல பிரயோஜனம் உண்டாகுது. और इलाज के साथ परहेज भी होता है। எப்ப வைத்தியம் சொல்றையோ மருந்து கொடுக்குறையோ அதோட சேர்த்து பத்தியமும் சொல்றது, செய்யக்கூடாததும் சொல்றது. एक आदमी को बहुत खांसी है, அது சொல்ற காச நோய், அந்த நோயில அது ஒரு ஆளுக்கு ரொம்ப கூட இருக்குது. कोलंबो के बड़े डॉक्टर से दवाई लेके आया है, அதை சொல்ல கொழும்போட ஒரு முக்கியமான டாக்டர்கிட்ட மருந்து எடுத்து வந்திருக்கிறார். तो 2 चम्मच दवाई के पीता है 2 கரண்டி மருந்து சாப்பிடுறார். और इतनी सारी बर्फ पानी में डाल के वो भी पी रहा है। பெரிய ஐஸ் கட்டி தண்ணியில போட்டு குடிக்கிறார், அவனுக்கு கூழ் சரி வராது. क्या होगा इसका? அவருக்கு அந்த நோய் குணமாகுமா? ठीक हो जाएगा? नहीं. तो परहेज भी ज़रूरी है। அதனால மருந்து சாப்பிடுறது மாதிரி பத்தியம் ஆயிக்கிறது கட்டாயம். 2 परहेज हैं, 2 பத்தியம் ஆயிக்கிறது. இப்ப அதுல சொன்ன 4 விஷயத்தோட சேர்த்து एक परहेज ज़बान का, एक नज़र का। ஒன்று நாவுடைய பத்தியம், அடுத்தது கண்ணுடைய பத்தியம். ज़बान से कोई बोल बगैर ज़रूरत के नहीं बोलना। என்ன பத்தியம் தெரியுமா? நாவுடைய விஷயத்துல எது அவசியம் இல்லையோ, எது கட்டாயம் இல்லையோ அதை பேசுறது இல்லை. और आँखों से बगैर ज़रूरत के नहीं देखना। கண்ணுடைய விஷயத்துல என்ன பத்தியம் தெரியுமா? எதை கட்டாயம் பார்க்கணும்னு வருதோ அந்த நேரத்துல மட்டும் பார்வையை தலையை உயர்த்தி பார்க்கறது. ज़रूरत है तो देखें वरना नीचे देखें। அப்படி ஒரு அவசியம் இல்லாத கட்டங்கள்ல பார்வை உயர்த்தி வைக்கிறதுக்கு மாத்திரமா இந்த நேரம் பார்வை அப்படியே தாழ்த்தி வச்சுக்கொள்ளும். और ये दोनों बातें हमारे नबी की सुन्नत है। இந்த 2 பத்தியம் என்று அதுல செல்ல இந்த 2 விஷயங்களும் இது எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த சுன்னத்துகள். तवील असम्त खाफिज़ तर्फ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹதீஸ்ல உள்ள செய்தி தானே, தவீல் அஸம், நீண்ட நேரம் மௌனமாக இருப்பான், அடுத்தது அவனோட பார்வை கீழ் நோக்கி இருக்கும். இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ள. तो ये 2 परहेज हैं, वो 4 आमाल हैं। इसको करने से आपकी पढ़ाई में कोई फ़र्क नहीं पड़ेगा। அதுல சொல்றாங்க இந்த 2 பத்தியம், இது செய்யக்கூடாதது, மேல சொன்ன 4 விஷயம் செய்ய வேண்டியது, இதை செய்யறதால என்னோட பாடத்துல எந்த குறையும் வராது. लेकिन पाबंदी के साथ करने से आप अल्लाह के वली बन जाएंगे। அதுல சொன்னாங்க இந்த பேணுதலா செய்வீங்களா இருந்தா நீங்க அல்லாஹ்வுடைய வலியாக ஆவீங்க. आपकी नमाजों में जान आ जाएगी, எங்கட தொழுகை உயிரோட்டம் உள்ளதாகும், दिल में अल्लाह की मोहब्बत आ जाएगी। உள்ளத்துல அல்லாஹ்வுடைய முஹப்பத் வந்து சேரும். मेरी दुआ है अल्लाह आप सब के सबको बिला इस्तिस्ना अल्लाह आप सब के सबको अपना कामिल वली बना दे। அதுல சொன்னாங்க என்னுடைய துஆ, உங்களை அவ்வளோ பேரை யாரும் விதிவிலக்கு இல்லாம அவ்வளோ பேரை அல்லாஹ் அவனுடைய பூர்த்தியான இறை நேசர்கள் வழிபாடுகளாக ஆக்குவானாக. मैंने आपका बहुत टाइम ले लिया, मुझे माफ़ कर देना। அதுல சொன்னாங்க உங்களை கொஞ்சம் கூட நேரம் எடுத்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. मैं सच कह रहा हूँ, मुझे हिम्मत नहीं थी बात करने की। அது சொன்னாங்க இது இந்த சும்மா சொல்லல, உண்மையாகவே சொல்றேன், பேசுற அளவு ஒரு உறுதி இருக்கல मनसல। यहाँ बैठने से पहले मेरी नीयत थी कि 15 मिनट बात करेंगे, 15 मिनट तर्जुमा होगा, आधे घंटे में फारिग हो जाएंगे।
அதாவது சொல்றாங்க உட்காரும் வரைக்கும் என்ன நியத்துல நான் வந்தேன்னா 15 நிமிஷம் நான் பேசுவேன். 15 நிமிஷம் தர்ஜமா அரை மணித்தியால முடிச்சிடணும் பண்ணி தான் வந்தேன். लेकिन आप लोगों के नूरानी चेहरे और प्यासे चेहरे देखकर अल्लाह ताला मुझसे बुलवाते चले गए। அதில் சொல்றாங்க உங்களுடைய பிரகாசமான முகங்கள், உங்களுடைய அந்த தாகம் நிறைஞ்ச பார்வை, இது இந்த பரக்கத்துல தான் நல்லா என்ன இவ்வளவு பேச வச்சான்னு சொல்றாங்க. प्यासे चेहरे, தாகம் நிறைஞ்ச முகம் அப்படி விளங்குது, தேட்டத்தோட ஆசையோட கேட்குறீங்க. बच्चे को भूख लगे जी तो माँ की छाती में दूध आ जाता है। அதில் சொல்றாங்க பொதுவாக நடைமுறை எப்ப அந்த குழந்தைக்கு பசிக்க ஆரம்பிக்குமோ தாயிட மார்புல பால் சுரக்க ஆரம்பிச்சு. सुनने वाले में सच्ची तलब हो तो बोलने वाले में हिम्मत आई जाती है। கேட்கிறாக்கள்கிட்ட உண்மையான தேட்டம் வரும்டா பேசுறாங்க, அதுக்கு வெளியாக வேண்டியது இல்லையா. अल्लाह ताला आपको और ज़्यादा मुनव्वर करे। அல்லாஹ் தஆலா எல்லாரையும் இன்னும் பிரகாசம் அதிகரிக்க வைப்பானா. तो इत्तिबाई सुन्नत कभी छोड़ेंगे तो नहीं ना? சுன்னத்தை பின்பற்றுறது ஒரு நாள் விட மாட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ். हमने आपसे जो तफसीली बात की है वो इत्तिबाई सुन्नत पे की है। अब आपने हर चीज़ में ढूंढना है कि मेरे नबी की सुन्नत क्या है। அதாவது சொல்றாங்க நான் உங்கள்கிட்ட மிச்சம் விரிவா பேசினது சுன்னத்தை பின்பற்றுற தலைப்பட்டாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலையும் சுன்னத் என்னன்னு சொல்லி தேடுங்க. एक छोटी सी बात सुना दूँ சின்ன விஷயம் சொல்லலாம்னு கேட்குறாங்க. अपने मदरसे की। அதற்கு மதரசால ஒரு கதையோ मैंने अपने मदरसे के तलबा को एक दफ़ा तरगीब दी कि हर काम में सुन्नत। அதற்கு ஒரு நாள் பல தடவைகள் அவனோட மதரசா மாணவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் சுன்னத்தை தேடுங்க அந்த விஷயத்துல தரவை செய்வாங்க. रात को एक तालिब इल्म मेरे पास आया, அந்த இரவு ஒரு மாணவர் அதற்கிட்ட வந்தார். कहा मैं रोज़ाना दूध पीता हूँ, आज मैं दूध पीने लगा तो मुझे ख्याल आया कि हुजूर दूध फीका पीते थे या उसमें चीनी डालते थे। இப்ப அந்த வந்து கேட்கிறாரு, அதற்கு நான் வலிமையா பால் குடிக்கிறது, இப்ப நீங்க சனிகளை சுண்ணத்தை தேடணும் பண்ணு. இப்ப அவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீனி போட்டு பால் குடிப்பாங்களா இல்ல சும்மா பச்சையாவே குடிப்பாங்களா. मैंने कहा मैं आपसे पूछ लूँ कि हुजूर दूध फीका पीते थे कि मीठा पीते थे। ஆனா கேட்கறது அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பச்சையா குடிப்பாங்களா இல்ல இனிப்பா குடிப்பாங்களா. हमारे यहाँ दूध पीते हैं उबाल कर, आग पे उबालते हैं फिर पीते हैं। அதற்கு அங்க வலம பாலை சூடாக்கி காய்ச்சி குடிக்கிறது. एक और तालिब इल्म आया, இன்னொரு மாணவர் வந்தார். हमारे यहाँ लोग रात को दूध पीते हैं सोने से पहले, அவங்களிடத்துல தூங்க முந்தி பால் குடிக்கிற வல்லம, तो तालिब इल्म भी रात को पीते हैं। மாணவர்கள் குடிப்பாங்க. एक और तालिब इल्म आ गया रात को, இன்னொரு மாணவர் வந்தார். அதற்கு कहने लगा जी मैं दूध पीने लगा था तो मुझे ख्याल आया पता नहीं हुजूर उबाल के पीते थे या वैसे ही पी लेते थे। இப்ப அவர்கிட்ட கேள்வி என்னன்னா அதற்கு பாலை கொதிக்க வச்சு சூடாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்களா அல்லது சும்மா கறந்த பால் குடிச்சாங்களா. मैंने कहा मैं आपसे पूछूं कि आप मुझे बताएं हुजूर कैसे पीते थे ताकि मैं भी वैसे ही पीऊं। எனக்கு வந்து தெரியுமா அதற்கு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடிச்சாங்கன்றத விளங்கி அது மாதிரி நாமளும் குடிக்கணும்னு ஆசை. एक ने तो अजीब सवाल किया, இன்னொரு மாணவர் ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்கிறார். कहा वजू के लिए जब आस्तीनें चढ़ाते हैं तो हुजूर पहले कौन सी आस्तीन चढ़ाते थे। இன்னொரு மாணவர் கேட்கிறார், புது செய்யறதுக்கு கையை தூக்குவோம் கை சட்டையா, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது இந்த சட்டையை தூக்கினாங்க. और वजू के बाद जब उतारते थे तो पहले कौन सी उतारते थे। புது செஞ்சு முடிஞ்சு கையை பணிக்கிற நேரம் முதலாவது எந்த கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிச்சாங்க. भाई जब पहनते हैं उसमें तो दाईं आस्तीन पहनना सुन्नत है ना, ये तो आपको भी मालूम है। உடுப்பு அணியிற நேரம் முதலாவது வலது அணியிறணும் என்றது சுன்னத்து, அது எல்லாருக்கும் தெரியும். जब कपड़े उतारते हैं तो पहले बाईं तरफ से उतारते हैं, ये आपको मालूम है। உடுப்ப கலட்டுற நேரம் இடது பக்கத்துல கலட்டணும், அது சுன்னத்து, அது உங்களுக்கும் தெரியும்னு சொல்லுங்க. उसने कहा वजू के लिए जब आस्तीन चढ़ाते हैं तो उसमें हुजूर क्या करते थे। அது தெரியுது, அது ஆனா உது செய்யக்குள்ள கையை உயர்த்துற நேரம் கையை பணிக்கிற நேரம் இது சுன்னத்து. ये सारे अच्छे सवाल है ना। அதாவது சொல்லாங்க இந்த மாணவர்கள் கேட்ட இந்த கேள்விகள் எல்லாம் நல்ல கேள்விகளா இல்லையா. ये सवाल हर काम में उठना चाहिए। அதில் சொல்லாங்க நான் சொல்லி காட்டினேன் தெரியுமா, இந்த மாணவர்கள் இப்படி தேடுறாங்களே சொன்னார், இது மாதிரி நாங்க எங்களோட ஒவ்வொரு வேலையிலையும் தேடணும். इसको इश्क रसूल कहते हैं, அதுக்கு தான் சொல்றது இஷ்கே ரசூல், इसको इत्तिबाए सुन्नत कहते हैं। அதுக்கு தான் இத்திபாए சுன்னத் சொல்றது. अल्लाह ताला आप सबको हुजूर का सच्चा आशिक बना दे। அல்லாஹ் தஆலா எல்லாரையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நேசம் வைத்தவர்களாக ஆக்குவானாக.